ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாயாசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் பொரிக்கடலை வச்சு முறுக்கு எப்படி சுடலான்றதை செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் பொரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிருங்க. நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரி பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே பால் நல்லா கொதிச்சிரும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். இந்த ரெசிபி ஸ்வீட்டாக தான் இருக்கும். சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு கன்சிஸ்டன்சி முன்னாடியே நீங்கள் இறக்கிடுங்க. ஏன்னா அது திக்காயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பொரி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக பாதாமை கிரேட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.